ஸோ நம்ம ஷோல்டரில் வந்து பின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே ஒரு பின் பண்ணணும். இல்லைனா இப்போ ஒடியானம் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா கண்டிப்பாக இது ஒரு சைடில் வரும். ஸோ இங்கே பின் பண்ணும்போது அவங்க நெக்கோட ஷேப்பை நீங்கள் பார்க்காதீங்க. அது வந்து க்ளோஸ் நெக், போட் நெக், பி நெக் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த நெக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. இப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சேன்னா பார்க்குறதுக்கு அந்த ஷேப் எப்படி இருக்குது, கிராஸாக கோணையாக இருக்குது. ஆக்சுவலி இது இப்படி இருக்கக்கூடாது. இந்த சாரி வந்து இப்படி நேராக தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அது அழகாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற மடிப்பை மட்டும் எடுத்துட்டு இந்த சாரி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ப்ளவுஸோடு சேர்த்துட்டு நம்மளோட பின்னை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை விட்டுட்டிங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியவே தெரியாது, இது மூவும் ஆகாது. ஸோ இது நமக்கு பின் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே பின் பண்ணுறதே உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் உள்ள. அதுவும் க்ளோஸ் நெக்லலாம் உள்ளே பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.